குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தட்சிணாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/8/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. அதே மாதிரி திதி இன்று அதிகாலை 5:49 வரை சப்தமி. அதன் பின்பு அஷ்டமி ஆரம்பம் ஆகிறது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாம யோகம் இன்று அதிகாலை 5:31 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் மாலை 6:48 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:02 வரை அமிர்த யோகம். அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 2:45 வரை. மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்றைய தினம் அதிகாலை 2:16 வரை பூரட்டாதி. அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது நம்மளுடைய வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் நீடிக்கணும்னா என்ன வழிபாடு செய்யலாம், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற இல்லையா? எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் பண வருவாய் போதிய அளவுக்கு இருந்தாலும் அந்த வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மிதுனத்தில் குரு பகவானோட சுக்கிரனும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா நம்ம ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இத்தனையும் நம்ம செய்யலாம். அதே மாதிரி நான் நேற்று ஒரு விஷயம் சொன்னேன். என்ன விஷயம் சொன்னேன்? ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றி நிரப்பி, சுத்தமான தண்ணி, எச்சப்படாத தண்ணி ஊற்றி அதில் பச்சை கற்பூரம், இது மாதிரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கலந்த பூக்கள், கதம்ப பூக்கள் போட்டு அது எதிர்க்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை இன்றைக்கும் செய்யலாம். சரி, இப்போது எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் பண வருவாய் போதிய அளவுக்கு இருந்தாலும் அந்த வீட்டில் வாழும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இணக்கமான உறவுகள், மகிழ்ச்சியான ஒரு பேச்சு இதெல்லாம் இருக்காது. அதனால் அந்த வீட்டுக்கு வருகை தரும் விருந்தினர்கள் நேர்நிலையான ஆற்றலுடன் இருந்தாலும் உடனடியாக அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்து விடுவார்கள். இந்த நிலையில் அந்த வீட்டில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தவழ வேண்டும் என்றால் சில சூட்சம பரிகாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? ரொம்பலாம் இல்லைங்க, பெரிய விஷயம்லாம் இல்லை. நாட்டு மருந்து கடையில் போங்க, நல்ல ஒரு பச்சை கற்பூரத்தை வாங்குங்க, அதை தூளாக்கி தண்ணீரில் கலந்து வீடு முழுக்க தெளிங்க. அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அது நல்லா தெளிச்சிட்டு வீட்டில் வாசனை திரவியங்களை போடுங்க. அதன் பிறகு
அதை உங்களுடைய பணப்பெட்டியில் கொஞ்சம் வைங்க, சட்டப்பையில் வச்சின்னு போங்க. இந்த மாதிரி செய்யும்போது, தொடர்ச்சியாக இதை செய்துக்கிட்டு வரும்போது, பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனையை வீடு முழுவதும் பரவ செய்து, ஏதேனும் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அதை மறைந்து உங்களுக்கு அதை அகற்றிவிடக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. இதனை தொடர்ந்து தரமான ஒரு சாம்பிராணி வீட்டில் போடுங்க. நல்ல வாசனை, எப்பொழுதும் வீடு வாசனையாக இருக்கணும். அப்போ அந்த வாசனை இருக்கும்போது அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி சென்று அந்த வீட்டில் நல்ல ஒரு நேர்நிலையான ஆற்றலை இது கொடுக்கும். இந்த பச்சை கற்பூரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. அதே போல் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் 8 இடம். எந்த இடம்? 10, 8 இடங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இது நான் ஒரே ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. என்னென்னா, வெற்றிலையில் மேற்புறத்தில் விபூதி, வில்வம், மஞ்சள், அட்சதை, பூரண கும்பம், தாமரை மணி, ஜபமாலை, வலம்புரி சங்கு இதெல்லாம் உங்களுடைய பூஜை அறையில் வைக்கும்போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். சரிங்களா? இதை செய்யுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் மாவிலை தோரணம் கட்டுங்க. மருதாணி, மாவிலை, வேப்பிலை இது 3ம் கலந்து நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். கடவுளினுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும். குலதெய்வத்தினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் பண வரவு, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். அதுவும் இது ஆடி வெள்ளி, சிறப்பான ஒரு வெள்ளி. அதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லா விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். அந்த எதிர்மறை பேச்செல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் நடக்கும். புதிய நபர்களின் ஒரு நல்ல ஒரு நட்புறவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைக்கி சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு நட்புறவு இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் சுகமான ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருவாய். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அதே போல் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்ற இறக்கங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், தொழில் செய்கிற இடத்துலையும் விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். அதே மாதிரி ஒரு புதிய கண்ணோட்டம் பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வண்டி வாகனில் பயணம் செய்யும் போது வேகத்தோடு செல்லாதீர்கள், விவேகத்தோடு செல்லுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் தேவை. வேகத்தை விட விவேகத்தை இன்னைக்கு செயல்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு வியாபாரம் சார்ந்த வேலையில் ஒரு எதிர்மறை ஆற்றல் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலம் நிறைய இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி இருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமான சூழலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் இன்னைக்கு தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு இன்னைக்கு எதையும் செய்கின்ற ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனசில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒரு ஆதரவு பெருகுகின்ற ஒரு தருணம். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம். உத்தியோக பணிகளை முயற்சிக்கேற்ப முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்குது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு இன்றைய நாள். மனதில் உள்ள கவலைகள் குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத தனவரவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் பெருகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல்கள் ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு செய்திகளால் மனதில் உள்ள கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் தவறிய சில வாய்ப்புகள் கிடைக்கும். சில அனுபவங்களால் புதிய அத்தியாயங்களை உருவாக்குவீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு தொடர்பான இருப்பிடம் சொல்கிறோம் இல்லையா, அது தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகும். எதிர்கால மக்களிடம் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம். உயர் அதிகாரிகள் பற்றிய சில புரிதல்கள்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வழக்கு சார்ந்த செயல்களில் இன்றைக்கி வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. வித்தியாசமான செயல்பாடுகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் லாபங்களும் இருக்கும், வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை எல்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் திட்டமிட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு நடைபெறுகின்ற ஒரு தருணம். அரசு வழியில் சாதகமான சூழல்லாம் அமையும். அதே மாதிரி எதிர்பாராத ஒரு சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய ஒரு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்களுடைய சிந்தனை போக்கில் ரொம்ப 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 கவனம் இன்றைக்கி இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி செலவுகள் கூடும். அதே மாதிரி சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் வழியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அரசு சார்ந்த வழியிலும் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். அப்படி இருந்தால் இன்றைக்கி அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்றைக்கி ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வேலை விஷயத்தில் ஆகட்டும், ஒரு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள், வெளியூர் பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் வரும். தன வரவு சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் சேமிப்புலாம் அதிகரிக்கும். அதே மாதிரி சகோதர வழியில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். இன்றைக்கி கவலைகள்லாம் விலகி புத்துணர்ச்சியோடு காணப்படக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் இன்றைக்கி இருந்து வந்தது, தடைகள்லாம் இருந்து வந்ததெல்லாம் அதெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. புராட நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இப்போ அரசு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் லோன் போட்டிருக்கீங்க, ஒரு உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து போட்டிருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் இது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உதவிகரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் மறையும்.
குடும்பத்தில் இருந்து வந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் இதெல்லாம் விலகி இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு, பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு திறன், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் விழிப்புணர்வோடு இருங்க. ஏன்னா உங்கள் ஜென்மத்திலே ராகு இருக்குது, 2ல் சனி இருக்கிறதுனால வார்த்தைகளில் நிதானத்தை காட்டுங்க. ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது நல்லது பேசுனா நல்லது நடக்கும், கெடுதல் பேசுனா கெடுதல் நடக்கும், அது உங்களுக்கே திரும்பி வந்துடும். அதனால் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த ஒரு தன வரவுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய திருமணத்திற்கு இப்பொழுது நல்ல தருணங்கள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ல் குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விதத்திலையும் இன்னைக்கு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி உங்களுக்கு நன்மையில் முடியக்கூடிய ஒரு தருணம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்திங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் அலைச்சல்கள் ஏற்படும், அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்றைக்கி இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, அதற்கு உண்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதிக்கு சந்திராஷ்டமம் இல்லை, ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள்னால் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவியுடைய புரிதல், விட்டு கொடுத்தல், சகோதர வழியிலே விட்டு கொடுத்து செல்லுங்க. இப்போ திருக்கணிதப்படி சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் சனியை பார்க்குது. அப்போ என்ன, ஒரு துணிச்சல் ஏற்படும். இதை செஞ்சால் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத செய்வீங்க. ஆனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையோடு எதையும் செய்யுங்க. பண விஷயமாகட்டும், அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் ஆகட்டும், ஆரோக்கியமாகட்டும், கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பல பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனை உத்திரட்டாதிக்கு வரும். ஏன்னா சனி பகவான் அதில் தான் போயிட்டுருக்கார். அதனால் பிரச்சனைகள் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருந்தாலும் அதில் ஒரு தடை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.